வந்திருக்க அத்தனை கட்சிக்காரனுக்கு வணங்குப்பா. அனைத்து கட்சி கூட்டம் போட்டிருக்கிறான். இல்ல நாம் தமிழரும் அந்த பாஜக காரணம் வரல. அவனுங்க வரமாட்டானுங்க. திராவிட கொள்கையை ஏத்துக்க மாட்டேன்னாங்க. இதுல மட்டும் வந்துருவாங்களா? அவங்க வீட்டுக்கு போறாங்க. திராவிட கொள்கையை எல்லா பேரும் ஏத்துக்கிட்ட மாதிரி இந்த போட்டிருக்கிற கூட்டத்துக்கு ஒப்புதல் கொடுங்கப்பா. அதிமுக என்னப்பா சொல்றீங்க? போயா. சரி, நீ எதுல ஏதோ ஒத்து வந்திருக்கிற? என்னோட இதுல ஒத்து வர்றது. இது போயிட்டல. அணிலு என்னடா சொல்ற? நீங்க சொல்றது சரிதாங்க. ஏற்கனவே எத்தனை இருந்துச்சு அதுவே போதுங்க. 140 கோடி மக்கள் இருக்கிறாங்கடா. நம்ம அவனுங்களுக்காண்டி அரசியல் தான் பண்றான். இருந்தாலும் உனக்கே ஒரு மனசாட்சி வேணாமா? புதுசா கட்சி துணை இருக்கிற ஒரு அறிவு வேணாமா? 100 பேத்துக்கு 2 எம்பி இருந்த போது இப்ப 200 பேர் இருக்கானுங்க. அதே 2 எம்பி கொடுத்தா போதுமா? 4 பேர் இருந்தா தானே ஒத்து வேணாம். அந்த மக்களுக்காண்டி பேச முட்டாளாடா நீ. நாங்க தான் ஏதோ அரசியல் பண்றோம்னா நீ புதுசா வந்தவன் நான் நீயுமா புரிஞ்சுக்க மாட்டாங்க. திராவிட கொள்கையே எடுத்துக்கிட்ட போது இதுல என்ன நீ மாட்டுக்க அடுத்து சொல்ல போற? போடா பொழம்பு. மும்மொழி கொள்கையை பத்தி என்ன சொல்லுங்கப்பா. மும்மொழி கொள்கை அணில நீ தாண்டி சொல்லு. மும்மொழி கொள்கை என்ன? என் ஸ்கூல்ல 3 மொழி இருக்குதுங்க. அதுக்காண்டி கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறவனா என்ன பண்ண முடியும்? அவனுக்கு 2 மொழி போதும். அப்புறம் கொத்தனார் வேலையில இருக்கிற ஆட்டோ ஓட்டுற வேலையில எவன் செய்யறது? ஏன் செய்யணும்? அரசாங்க ஸ்கூல்ல படிக்கிறவங்க முக்கால்வாசி ஆட்டோ ஓட்டுறோம், கொத்தனார் வேலை செய்யறான். முக்கால்வாசி நம்ம தமிழ்நாட்டுல உள்ளுக்குள்ள இருக்கிற எல்லா வேலையும் அவங்க தான் பார்த்தாங்க. மேல்மட்டத்துல உட்காந்துருக்கக்கூடிய பசங்க எல்லாம் பிரைவேட் ஸ்கூல்ல படிச்சவனுங்க. அது எங்களுக்கு புரியாது. அதனால இப்படியே இருக்குதுங்க. தயவுசெய்து வேணாங்க. மொழியில ஒத்துக்காதீங்க. சேர்ற அணிலு. ஆனா உனக்குன்னு பின்னாடி ஒரு அணில் கூத்தருக்கு வரு. அவனுக்கு நல்லா கொடுக்கறா அட்வைஸ். விளங்க